Greetings to you all. Welcome to Class 4, English. Term 1, Unit 2, Poem Treasure Trove. Dear children, today we are going to do the book back exercise. Question answers, textual, okay? So already you have seen the explanation part with a lot of images, Tamil and English explanation. Now we are going to do the book back exercise. Shall we start? Okay, dear. Section A. Answer the following questions. First, question answer, okay? What would we do when we are happy or sad? நாம் என்ன பண்ணுறோம் நம்மளோட சந்தோஷ நேரத்துலையும் நம்மளோட துக்கத்துலையும்? லெசனில் நம்ம படிக்கிறோம், ரீட் வென் யூஆர் ஹாப்பி, ரீட் வென் யூஆர் சேட் படிச்சிருக்கோம் இல்லையா? நாம் நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணோம் எதுனாலும் எழுதலாம், இல்லை வேறு எது வேணாலும் எழுதிக்கலாம், சரியா? We would read when we are happy or sad அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை ரீட் எடுத்துகிட்டு we would listen to music, இல்லை we would watch movies when you are happy or sad, அந்த மாதிரி போட்டுக்கலாம், சரியா? பட் பெஸ்ட் வந்து we would read when we are happy or sad. Okay children, second one. When do we land on Mars? மார்ஸ் ஒரு பிளானட், மர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் பிளானட். அப்போ அதில் எப்போ கால் எடுத்து வைக்கிறோம்? அக்கார்டிங் டு த போயம், சரியா? வென் வி ரீட் அபவுட் ஸ்பேஸ் வி லேண்ட் ஆன் மார்ஸ். அதாவது நம்ம ஸ்பேஸ் பற்றி படிக்கும்போது அப்படியே நாமளும் ஒரு கதாபாத்திரமா வி வில் பி ஆல்சோ லேண்டிங் ஆன் மார்ஸ். நம்ம படித்தோம் இல்லையா லெசனில், அதுதான். சி. why do we discover a mystery? ஒரு மிஸ்ட்ரி, ஒரு புதிரை வந்து ஏன் அதை நம்ம மிஸ்ட்ரியை டிஸ்கவர் பண்ணுறோம்? we discover a mystery to solve a crime. ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணும்போது we discover it, okay? we discover a mystery to solve a crime. D question. where did we visit a mermaid? ஒரு mermaid நம்ம எங்கே பார்த்தோம்? according to the poem. Fine. we visited a mermaid in the sea. mermaidனா சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. half வந்து கேர்ள், அதாவது ஹெட், செஸ்ட், ஸ்டமக் வரைக்கும் கேர்ள் மாதிரி இருக்கும், ஸ்டமக்குக்கும் கீழே ஃபிஷ் மாதிரி இருக்கும், ஓகே? அதெல்லாம் எங்கே பார்க்குறோம்? இந்த சி, ஓகே? இ. why should we read? ஏன் நம்ம படிக்கணும்? why should we read? we should read for happiness, for knowledge, அதாவது gaining knowledge, for getting more information, and for leading a happy life, okay? So we should read for happiness, for gaining knowledge, information, and to lead a happy life, okay? B part children, pick out the rhyming words from the poem and write. So rhyming words nama edukano. Already your guidance is there. Mars, Mars oda rhyming word enna? Cars. Time, crime. B, சி. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டில் கிளியராக சொல்லி கொடுத்துருக்குறேன். டோன்ட் மிஸ் டு வாட்ச் இட். நவ் வில் மூவ் டு லெட் அஸ் நோ, ஓகே? இது கிராமர் பார்ட். லிசன் கேர்ஃபுல்லி. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் ஹேபிட்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து காலம், நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், சரியா? அந்த மாதிரி காலம் இருக்கு இல்லையா? அப்போ இங்கிலீஷில் வந்து 12 tenses ஆர் தேர். அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோன்னாக்கா டு டிஸ்கிரைப் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் நம்மளோட டெய்லியோட ஹேபிட்டு. அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ், சேஞ்ச் ஆகாத சிச்சுவேஷன்ஸ். ஜென்ரல் ட்ரூத், ஒரு உண்மை, அது எப்பயும் மாறாது. அதுக்கு பிளான்ட் ஆக்ஷன், பிளான் பண்ண ஆக்ஷன்ஸ், அதான். இதுக்கெல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் ஈஸி டு ஃபார்ம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஈஸி, ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னாக்கா we all know verbs have forms. those are present tense, past tense, past participle and present participle. இதெல்லாம் தெரியும் இல்லையா? ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாம் இந்த V1, V2, V3 எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிவ்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னாக்கா அது ப்ரெசன்ட்னா கிவ், கிவ்ஸ். பாஸ்ட் கடந்த காலம்னாக்கா கேவ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னாக்கா கிவன், கிவ், கேவ், கிவன். அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா கிவிங், ஐஎன்ஜி சேர்க்கணும். சரி, த ப்ரெசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கம் லெட் அஸ் see it. இப்போ இதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் அதை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கு ஐ கோ டு ஷாப் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஐக்கு பதிலாக ஹீ இருக்குன்னு வைங்களேன். அப்போது ஹீ கோ டு ஷாப் வருமா?
வராது. He goes to shop. Go பக்கத்தில் es சேர்க்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன், we speak English in our class. கிளாஸில் இங்கிலீஷ் பேசுகிறோம். we speak. அதே இது ஒரு ஆள் மட்டும்னு சொல்லும்போது she speak வருமா, speaks வருமா, speaks. she speaks English in her class. Next one, you run very fast. Run. அப்போ you run. Similarly, யூவுக்கு பதிலாக இட்டு போட்டாக்கா இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட் வரணும். சிமிலர்லி ப்ளே கிரிக்கெட். ஆனால் இது இங்கே தே ப்ளே கிரிக்கெட்டுக்கு பதிலாக தே ப்ளே கிரிக்கெட், நிறைய பேருக்கு ப்ளே கிரிக்கெட். அதே இது ஹீ பிளேஸ் கிரிக்கெட். புரியுதா? ஓகே, நவ் சில்ட்ரன் வில் see this next part. For I, we, you and they, present form is used. ஒரு I, we, you, they இதுக்கு எல்லாமே present form is used. ஆனால் for he, she and it, yes is added to the present form. அதாவது I, you, we இதுக்கு எல்லாமே present form இருக்கும். ஆனால் he, she, itக்கு போடுங்க, அதாவது சிங்குலர் பார்க்கும்போது அதில் எஸ் சேர்க்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே சில்ட்ரன். ஓகே, இப்போது எக்ஸசைஸ் பார்க்குறோம். கிவ் த கரெக்ட் verb form for following sentences. கரெக்ட் verb form பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், I go to school. சரியா? I go to school. செகண்ட் ஒன், we go to school. we நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ we go to school. நான் முதலே சொல்லிட்டேன், he, she, it ஒன்று வந்தால் மட்டும் எஸ் சேர்க்கணும். மிச்சம் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த கோ மட்டும் போட்ட போதும். தேர்டு, இட் டேஷ் டு ஸ்கூல். அது கோ வருமா, கோஸ் வருமா? ஸோ இட்டு ஒன்று இல்லையா? ஸோ இட் கோஸ். ஃபோர்த் ஒன், தே நிறைய பேர். ஸோ தே கோ டு ஸ்கூல். ஃபிஃப்த் ஒன், யூ டேஷ் டு ஸ்கூல். யூ கோ டு ஸ்கூல். ஹீ வந்து ஒரு ஆள். ஸோ ஹீ கோஸ் டு ஸ்கூல். ஷீ கோஸ் டு ஸ்கூல். ஃபைன் சில்ட்ரன். ஓகே, next one, we saw simple present tense for action verbs. Let us see the simple present tense for be verbs. Be verbs show a state of being. இப்போ be verb பார்க்கலாமா? present tense நாக்கா am, is, are. past tense நாக்கா was, were. past participle நாக்கா been. present participle நாக்கா being. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் டேபிள் பார்க்குறோம். I am a student இருக்குது. இது we நிறைய பேர்னாக்கா we are students. You are students. They are students. இது he is a student. She is a student. It is a book. Okay. So am is used for I வந்ததுனாக்கா am தான் யூஸ் பண்ணும், வேறு வழியே இல்லை. are is used for we, you and they. are எப்போ யூஸ் பண்ணுறோம்? you, we, they நிறைய பேருக்கு. is எப்போ யூஸ் பண்ணுறோம்? is used for he, she, it. தனியாக சிங்குலருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ யூ கேன் சி ஒன் டாக்டர் ஓவர் ஹியர், பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ ஐ எம் அ டாக்டர். இங்கே பாருங்கள், இங்கே யார் போலீஸ்மேன் இருக்கிறாங்க. ஸோ வி ஆர் போலீஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்களா? ஸோ யூ ஆர் அன் என்ஜினியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கார்பெண்டர் இருக்கிறாங்க. ஹீ இஸ் அ கார்பெண்டர். இங்கே பாருங்கள், கார் இருக்குது. இட் இஸ் அ கார். இங்கே என்ன இருக்குது? ஃபுட்பால் பிளேயர்ஸ். தே ஆர் ஃபுட்பால் பிளேயர்ஸ். இங்கே ஒரு பொண்ணு ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ ஷீ இஸ் அ டிரைவர். ஃபைன். ஆல் ரைட் சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் சி when to use the simple present tense. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஹேபிச்சுவல் அதாவது டெய்லி நடக்கும் இல்லையா? ஹேபிட்டா தினந்தோறும் நடக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வேக் அப் அட் 6 AM எவ்ரி டே. நான் தினமும் 6 o'clock எழுந்திருவேன். ஐ கோ டு மார்க்கெட் எவ்ரி சாட்டர்டே தோறும் ஐ வில் கோ டு மார்க்கெட். ஸோ இதெல்லாம் டெய்லி நடக்கிறது, ஹேபிச்சுவல், ஹேபிட்டாகவே. ஓகே, அடுத்தது ஜென்ரல் ட்ரூத். ஜென்ரலான ட்ரூத் அது யாரும் மாற்ற முடியாது, எப்பயுமே அதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஸோ எர்த் சன் சுற்றி வருது. ஸோ அப்போ அது மாறுமா? நேற்றுக்கு, இன்றைக்கி, நாளைக்கு, இத்தனை ஜென்ரேஷனுக்கும் சேம் தான் இருக்கும். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. ஸோ தண்ணி கொதிக்கிறது 100 degrees Celsius. இது ஒரு ஜென்ரல் ட்ரூத், மாறாது. நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், ஃபார் அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ், மாறாத சிச்சுவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஏ டீச்சர். நான் டீச்சர், எப்பயுமே டீச்சர் தான், நேற்று, இன்றைக்கி, நாளைக்கெல்லாம். அண்ட் ஐ டீச் இங்கிலீஷ். இங்கே டீச்சிங். ஓகே, ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ்.
இது மாறுறதில்ல. ஸோ அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ்க்கு வி யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னொன்று பிளான்ட் ஆக்ஷன். அது என்னது? த எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஓகே, அதுக்கும் வி கேன் யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் A part. யூஸ் த சூட்டபிள் வேர்ப்ஸ். கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ரீடா ரீட்ஸா? நான் இன்னொரு வாட்டி ஹெல்ப் பண்ணுறேன். சிங்குலருக்கு ஹீ ஷீ இட்டுக்கு ரீட்ஸ் யூஸ் பண்ணணும். மற்றபடி ஐ யூ வி தேக்கெல்லாம் ரீட். ஓகே, ஐ டேஷ் த புக். ஐக்கு என்ன சொல்லணும்? ரீட். ஐ ரீட் த புக். சுரேஷ் ஒருத்தன், அப்போ அவனுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக எஸ் கொடுத்துடணும். ஸோ சுரேஷ் ரீட்ஸ் த போம். மை ஃப்ரெண்ட்ஸ், அது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ரீட் பேசேஜ். சரியா? மை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், அப்போ ரீட் போதும். த பாய், ஒரு பையனுக்கு ஹெல்ப்புக்கு என்ன பண்ணணும்? எஸ் கொடுக்கணும். த பாய் ரீட்ஸ் த ஸ்டோரி. த ராபர்ட் ஒன்று தான். ஸோ த ராபர்ட் ரீட்ஸ் சம் வேர்ட்ஸ். சரியா? பானு ஒரு பொண்ணு. ஸோ பானு ரீட்ஸ் த லெசன். வி நிறைய பேர், அப்போ எஸ் சேர்க்க வேணாம். வி ரீட் லவுட்லி. மை ஃபாதர் ஒரு ஆள், அப்போ எஸ் சேர்க்கணும். ஸோ மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ். யூ வந்து ஒரு ஆள்னாலும் சரி நிறைய ஆள்னாலும் சரி, வி ஷுட் ட்ரீட் இட் அஸ் ப்ளூரல். யூ ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே சில்ட்ரன், ஃபைன். பி செக்ஷன். Circle the correct verb. இப்போ correct verb you have to circle it. First one, boy dash the cake. Okay, லைக்கா லைக்ஸா? பாய் வந்து ஒரு ஆள் இருந்தாக்கா எஸ் சேர்க்கணும். பாய் லைக்ஸ் த கேக். செகண்ட் ஒன், we dash home at 4 p.m. every day. we நிறைய பேர், அப்போ எஸ் சேர்க்கக்கூடாது. we கம்ஸா? we come home at 4 p.m. every day. Third one, the birds dash in the sky. So flyயா fliesா? birds நிறைய பேர், அப்போ எஸ் சேர்க்க வேணாம். the birds fly in the sky. Fourth one, you dash late to school. ஸோ வேர்ட்ஸ் ஆர் கம்ஸா கம்மா? யூ வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேரை ட்ரீட் பண்ணோம். ஸோ யூ கம் லேட் டு ஸ்கூல். ஃபிஃப்த் ஒன், இட் டேஷ் வெரி ஃபாஸ்ட். இட் வந்து ஒன்று, ஸோ அப்போ எஸ் சேர்க்கணும். இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, சி செக்ஷன். Rewrite the sentences using the words in the brackets. Okay, I go to school at 8 o'clock. இப்போ I go to school at 8 o'clock இருக்கு இல்லையா? ப்ராக்கெட்டில் he இருக்குது. இப்போ ஐக்கு பதிலாக he போடணும். You have to insert he for that. So he goes to school at 8 o'clock. ஐனாக்க go, ஐனா go. ஆனால் ஹீனாக்க ஒருத்தன், ஸோ கோக்கு பதிலாக goes. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், we play cricket on Sundays. we நிறைய பேர், அதனால ப்ளே போடுறோம். இப்போ அரவிந்த் பட்டு பார்க்கலாமா? அரவிந்த் ஒரு ஆள், அப்போ பிளேக்கு பதிலாக பிளேஸ் போடணும். அரவிந்த் பிளேஸ் கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். ஓகே, ஃபைன் சில்ட்ரன். தேர்ட் ஒன், ஐ வாட்ச் டெலிவிஷன் இன் தி ஆஃப்டர்நூன். ஓகே, ஐ வாட்ச், அது இது மை மதர் போட்டு பார்க்கலாமா? மை மதர் ஒரு ஆள், அப்போது வாட்ச் இடத்துல எஸ் சேர்க்கணும். மை மதர் வாட்சஸ் டெலிவிஷன் இன் தி ஆஃப்டர்நூன். ஃபோர்த் ஒன், தே விசிட் தேயர் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி ஈவினிங்ஸ். இப்போ தேக்கு விசிட், இப்போ கவிதாவை போட்டு பார்க்கணும். அதுக்கு பதிலாக கவிதா ஒரு ஆளுக்கு என்ன போடணும்? விசிட்டுக்கு பதிலாக விசிட்ஸ் சேர்க்கணும். ஸோ கவிதா விசிட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் in the evenings. Okay, கவிதா ஒரு ஆள், அதனால visits. Fifth one, I have dinner at 8 p.m. ஐக்கு have. இப்போ இது ஐக்கு பதிலாக she போட்டு பார்க்கலாமா? sheக்கு has. she has dinner at 8 p.m. Fine children? Okay. Now moving on to the next one, fill in the blanks. He dash my father. என்ன போடலாத? he is my father. She dash my mother. she is my mother. I am Rani. Okay. They dash my brothers. they are my brothers. He dash my grandpa. he is my grandpa. She dash my grandma. she is my grandma. We dash family. we are family. Okay. Okay, next one children. My grandma dash to temple. my grandma goes to temple. My grandpa goes to shop. My mom goes to office. They go to school. They na நிறைய பேர்ல go. I go to school. My dad goes to office. Okay? We all do our work regularly. Fine children? புரியுதா இப்போ? Okay. Now
Moving on to the next one, let us listen. Listen to the audio and answer the riddles. இப்போ இந்த QR code scan பண்ணி இதை listen பண்ணி we have to write the answer. All right. Dear children, now we are moving on to let us listen part. Okay. Listen to the audio and answer the riddles. Riddles என்ன? புதிர். Okay. சொல்லாம சொல்றது. So just listen carefully. You will all understand very well. First, let me tell the riddles. Find out. எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்குறேன். Shall we start? There are 5 riddles, okay? First one. I grow up tall. I give food. And you rest under me when the sun is hot. அதாவது I grow up tall. நான் பெருசாக வளருவேன். I give food. நான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன். And you rest under me when the sun is hot. சூரியன் நல்ல சூடாக இருக்கும்போது ஹீட்டாக இருக்கும்போது you rest under me. Tell me who I am. சொல்லுங்க பார்க்கலாம் நான் யாருன்னு. That's right answer. Okay. Tree. நீங்கள் சொன்னது கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. Tree. T-R-E-E tree. Second one children. I will ring. But I'm not a bell. நான் ரிங் பண்ணுவேன். ஆனால் நான் பெல் கிடையாது. I will sing. But I'm not a radio. நான் நல்ல பாட்டு பாடுவேன். ஆனால் நான் ரேடியோ கிடையாது. I will pass your messages. But I'm not a letter. நான் உங்களோட மெசேஜஸ் தகவல் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். But I'm not a letter. லெட்டர் கிடையாது. I need a charge from the plug. Tell me who I am. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் வேணும். என்ன வேணும்? I need charge from the plug. Tell me who I am. நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுதா கொஞ்சமாச்சும்? நான் ரிங் பண்ணுவேன், அல்லாமெல்லாம் அடிப்பேன், நான் பெல் கிடையாது, பாட்டு பாடுறேன். I send messages, but I need charge. Yes, that's the right answer children. That is mobile phone. Okay, phone you can tell. Alright, அதுதான் ரிங் பண்ணுது, பாட்டு பாடுது, it will send messages and charge கொடுக்கணும். Moving on to third riddle. When you rub me, I help you light a dark room. You rub me நக்கா ஒரு சிறுது சொல்லும் இல்லையா, ரப்பிங். அதை தேய்க்கும் போது I help you light a dark room. டார்க்காக இருக்க ரூம் கூட பிரைட் ஆகுது. I give light to the candle. கேண்டில் மெழுகுவர்த்தி கூட லைட் கொடுக்குது. Who am I? And you make me with wood. Tell me who I am. என்ன எப்படி செய்திருக்காங்க? உட்டால் செய்திருக்கிறாங்க. என்ன ஒரு சினாக்கா டார்க் ரூம் கூடும் பிரைட் ஆகுது, கேண்டிலுக்கு லைட் கொடுக்குறேன், என்ன உட்டால் செய்திருக்கிறாங்க. நான் யாரு? கிச்சனில் இருப்பேன் சில நேரமாக. ஓகே, எஸ், தட்ஸ் ரைட் ஆன்சர் சில்ட்ரன். தட் இஸ் மேட்ச் ஸ்டிக். ஓகே, வத்தி குச்சி சொல்கிறோம் இல்லையா? ஓகே, தீப்பெட்டி சொல்கிறோம். தட் ஒன் ஒன்லி. ஃபைன், குட் சில்ட்ரன். மூவிங் ஆன் டு ஃபோர்த் ரிடில். I am white outside and yellow inside. நான் உள்ள I am white outside. வெளியில் இருக்குது. Yellow inside. உள்ள yellow கலரில் இருக்குது. I am round but not like a ball. நான் ரவுண்டாக இருக்கிறேன், ஆனால் பால் மாதிரி ரவுண்ட் கிடையாது. You break me before you use me. என்னை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பிரேக் பண்ணுறீங்க, உடைக்கிறீங்க. Tell me who I am. புரியுதா? நான் ஒயிட் அவுட் சைடில் இருக்கிறேன், எல்லோ கலர் உள்ளே இருக்கிறேன், அண்ட் ரவுண்டாக இருக்கிறேன், பட் நாட் லைக் அ பால். பால் மாதிரி ரவுண்ட் கிடையாது. என்னை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? உடைக்கிறீங்க. Tell me who I am. Yes, that's the right answer children. Egg. Okay, முட்டை. Okay, egg, அண்டா. Fine, very good. Okay, moving on to fifth riddle. In a single floor blue house there was a blue person, a blue cat, a blue fish, a blue computer, a blue chair, a blue table, a blue telephone, a blue shower. Everything was blue. What was the color of stairs? சரி, இங்கே ஒரு சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸ் இருக்குது. சரியா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ட்விஸ்டிங்காக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸ், அதாவது ஒரு ஹவுஸ் இருக்குது, அங்கே எல்லாமே ப்ளூவா. ப்ளூ பர்சன், ப்ளூ கேட், ப்ளூ ஃபிஷ், ப்ளூ கம்ப்யூட்டர், ப்ளூ சேர், ப்ளூ
table, blue telephone, blue shower. Everything was blue. What was the color of the stair? ஆனால் அங்கே படிக்கட்டு மாடிப்படி சொல்லுவோம் இல்லையா, அது என்ன கலராக இருக்கணும்? வாட் வாஸ் அ கலர்? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னால் தான் விடுவேன். ஓகே, எஸ். சிங்கிள் ஃப்ளோரில் எங்கே இருக்குது ஸ்டேரு? ஸ்டேர்னா என்ன? மாடிப்படி. சிங்கிள் ஃப்ளோரில் சொல்லியிருக்காங்க இல்லையா, சிங்கிள் ஃப்ளோர்னா ஒரு வீடு தான், அதில் மாடிலாம் கிடையாது. ஸோ அங்கே எல்லாமே ப்ளூ, இங்கே மாடியே கிடையாது. அப்புறம் என்ன கலர் வேண்டி இருக்குது? ஃபைன், ஆல் ரைட் சில்ட்ரன், நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு அப்ளாஸ், கிளாப்பிங். ஃபைன் சில்ட்ரன், குட் சில்ட்ரன். Okay children, now moving on to let us speak. What is your lunch today? Okay, now shall we start? Lucky, come, let us have our lunch together. Wait a minute, Kavi. கொஞ்சம் இரு வரேன். What is your lunch today? என்னது உனக்கு lunch? Let me see. Oh, it's curd rice. What's yours? என்னோடது curd rice. உன்னோடது என்ன? Mine is white rice and sambar. என்னோடது white rice and sambar. I like sambar. Can I take some? எடுத்துக்கவா? Okay. Yeah. Yes, sure. Let us share. Share பண்ணிக்கலாமா? You take my curd rice. நீ என்ன பண்ண? என்னோட curd rice எடுத்துக்கோ. Enough. I cannot eat this much. எனக்கு இவ்வளோ சாப்பிட முடியாதுப்பா. Have it, Kavi. This is not much. இது அவ்வளோன்னு நிறைய இல்லை, எடுத்துக்கோ, சாப்பிடு. So they're talking, conversing. So in your school also you have to talk in English to develop your spoken English. Structures that are useful for this situation. So இந்த மாதிரி situationல என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்னாக்கா, take or have some more rice, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். Give me some water please. I don't like, அதில் ஏதாவது ஒரு I don't like curd rice, I don't like junk food, I don't like அப்படின்னு எதை வேணால் எழுதிக்கலாம். Eat slowly, மெது சாப்பிடு. It is enough, போதும். I want more sambar or rasam, etc. இது வேணாலும் எழுதிக்கலாம். I want more sambar or vegetables, like that. Take some vegetables. I am full, போதும், enough. No thanks. Do you want rasam? Do you want sambar? Do you want curd? Something like that. வேணுமா அப்படி கேட்குறதுக்கு do you want கேட்கணும். Okay children, so I hope all of you understood. Listen again and try to speak in English. Do not miss to watch explanation video, Tamil and English explanation with a lot of images, book back exercise and other videos. Thank you children.